நாளைய அரசு அலுவலர் அனைவருக்கும் ஸ்கை ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 25 கொஷின் வந்து மேக்ஸ்லேருந்து வரப்போகுது. அதில் நம்ம 23க்கு மேலே எப்படி எடுக்கலாம், நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் இதில் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா பேசிக்ஸில் சில சம்ஸ் இருக்கும், ஃபார்முலா இல்லாமல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியும் சில சம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். இதே அளவீட்டியல், அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ ஃபார்முலாஸ் வரதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபார்முலா எதுக்காக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா மறந்தால் கூட நம்ம ஃபார்முலா வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும், பட் நான் அப்படி தான் பண்ணேன். சரிங்களா? ஃபார்முலா இப்போ ஒரு அளவியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா வருதுன்னா அந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்துச்சு, எதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்போ வட்டத்தின் பரப்பளவு பார்த்திங்கன்னா πr² அப்படின்னா இந்த πr² எப்படி வந்துச்சு, ஸோ சுற்றளவு 2πrனா 2πr எப்படி வந்துச்சு, ஸோ அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்ணுவேன்னா தெரிஞ்சு வச்சுப்பேன். சரிங்களா? அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் தான், பட் இல்லைன்னு சொல்ல. பட் ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா எப்போவுமே உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? இது வந்து நான் பேசிக்காக எல்லாத்துக்கும் பேசிக் சொல்கிறேன். இதே மாதிரி தான் என்னது கூம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளை, இந்த மாதிரி ஒவ்வொரு வடிவத்துக்கும் நமக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்துருக்கு. கன அளவு, அதோட மொத்த புறப்பரப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளைபரப்பு, இந்த மாதிரி நிறையா ஃபார்முலாஸ் வந்து நம்ம படிப்போம். ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எப்படி வருது, ஒரு ஃபார்முலா வச்சு இந்த ஃபார்முலா எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து சம்ஸில் வந்து தப்பாகாது. ஃபார்முலா சப்போஸ் மறந்தால் கூட இது சரியாக தப்பான்னு கூட உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா, இதே எப்படி வருது அந்த ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தப்பில்லாமல் அந்த சம்மை வந்து போட முடியும். சரிங்களா? ஃபார்முலா பேசிஸ் சம்மில் ஃபார்முலா தேவையில்லாத சம்ஸு நீங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? நம்ம அது ரெகுலர் ப்ராக்டிஸில் நமக்கு வந்துடும். சரிங்களா? இப்படி வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்னா டாபிக் வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எல்லா சிலபஸில் இருக்க எல்லா டாபிக்ஸும் கோ த்ரூ பண்ணிடணும். சரிங்களா? ஸ்டார்டிங்லேருந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து எல்லா டாபிக்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும், பேசிக்ஸு ஃபார்முலாஸ் வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு, நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் சொன்னால் நான் வந்து கணியன் புக் வந்து ஃபாலோ பண்ணேன்னு சொன்னால் அந்த புக் கூட நீங்கள் முடிஞ்சவங்க வாங்கிக்கலாம். அல்லது இல்லைனா கூட ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற நிறைய சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த புக்ஸ் எதுக்காகனா ஃபார்முலாஸ் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் தேடாமல் ஒரே இடத்துல அவங்க கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டாவது, ஸ்கூல் புக்ஸில் இருக்க சம்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸ்கூல் புக் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நெட்லேயே நமக்கு அவைலபிள் இருக்குது ஸ்கூல் புக்ஸை. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி டாபிக் வைஸ் நம்ம சிலபஸில் இருக்க டாபிக் வைஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கூல் புக் வந்து என்றைக்கும் ஒர்க் அவுட் பண்ணாமல் போயிடாதீங்க. சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் இப்போ வந்து நடத்திட்டுருக்கோம் யூடியூப்பில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் வைஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதனால் நான் முடிஞ்சால் அதையும் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அதாவது ஓரளவுக்கு படித்து வச்சுருந்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதையும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்கை எந்த டைம்லையும் ஒமிட் பண்ணிட வேண்டாம். ஸோ ஸ்கூல் புக்கு அதுக்காக வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெட்டில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து படிக்கிற மெத்தட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிச்சிட்டிங்க, ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் சிலபஸ் வைஸ் மேக்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா டெய்லியும் ஒரு 5 சம் அப்படிங்கிற, அது எந்த டாப்பிக்காக வேணால் இருக்கட்டும். சரிங்களா? எல்சிஎம்மாக இருக்கட்டும், ஹெச்சிஎஃபாக இருக்கட்டும், அல்லது பர்சன்டேஜாக இருக்கட்டும், எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி ஒரு 5 சம் டெய்லியும் ஒரு 5 சம்மை கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. அது ஓல்டு கொஷின் பேப்பராக இருக்கலாம், அல்லது ஸ்கூல் புக்ஸில் இருக்க புக் பேக்கில் இருக்க சம்ஸாக இருக்கலாம், அது எந்த சம்மாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு 5 கொஷின் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடணும். அன்னைக்கு அந்த 5 கொஷினில் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் அதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை அன்னன்னைக்கே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடணும். சரிங்களா? அந்த மெத்தட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணிடணும். ஸோ இது வந்து டெய்லியும் நீங்கள் செய்யணும். ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 5 சம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் இப்போ நமக்கு ஒரு 120 டேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஒரு மோர் தென் 500 சம்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. 500 மெத்தட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமில். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும் மேக்ஸ்லேயும். சரிங்களா? ஸோ சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெஸ்ட் எழுதி பார்த்துடணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய உங்களுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 25 out of 23 அப்படிங்கிறது ஏன்
2 கொஷின்னா மேபி நம்மளோட சில்லி மிஸ்டேக்ஸ்னால தப்பாகலாம். பட் இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லோரும் எய்ம் பண்ணுறது 25 அவுட் ஆஃப் 25 தான். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் 23க்கு மேலே போயிடணும். சரிங்களா, 23 கீழே பிலோ 23 இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கணும். 23க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா, அதை வந்து டார்கெட்டாக வச்சு நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி படிக்கும்போது மேக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ இன்னொரு டைம் ரீகாப் பண்ணிடலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பேசிஸில் வந்து படிச்சிடுங்க. ஃபார்முலா இல்லாத சம் 2ஆக பிரித்து ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் அந்த சம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஸ்கூல் புக் சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டெய்லியும் ஒரு 5 சம் அப்படின்ட்டு அந்த பேசிஸில் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா, இதுதான் நானும் செஞ்சேன். அதனால் நீங்களும் இதை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களாலையும் நல்லபடியாக வந்து மேக்ஸில் 25க்கு 23க்கு மேலே எடுக்க முடியும். சரிங்களா, ஸோ நம்மளோட சேனலில் மேக்ஸ் வீடியோஸ் மற்ற கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அதையும் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லுங்கள் டிஎன்பிசிக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்ட்டு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 4ல் ஒர்க் பண்ணிருக்கோம். நாங்கள்லாம் சேர்ந்து அந்த கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணி நல்லபடியாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா படித்து வரப்போகிற 2024 நம்மளோட ஜூன் மாதம் நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமில் நீங்களும் நல்லபடியாக எழுதி ஒரு அரசு அலுவலராக ஸ்கை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.